10,000 கிக்குகள் தெரிந்தவரை பார்த்து நான் பயப்படவில்லை. ஆனால் ஒரே கிக்கை 10,000 முறை பயிற்சி செய்தவரை பார்த்து நான் அச்சப்படுகிறேன். சொன்னவர் ப்ரூஸ் லீ. வெல்கம் டு மினியான் மிஸ்ட்ரி. லீ ஜூன் ஃபேன். இந்த பெயர் ப்ரூஸ் லீக்கு அவனுடைய தாய் தந்தையர் இட்ட பெயர். ப்ரூஸ் லீயோட அப்பா லீ ஹாய் ஸ்வான் சீனாவில் ஹாங்காங் நகரில் ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறார். அவனோட அம்மா கிரேஸ். இந்த குடும்பம் சினிமா படப்பிடிப்புக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ நகரத்துக்கு வராங்க. அப்போது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க கிரேஸ். இந்த தம்பதிக்கு 1940ஆம் வருடம் நவம்பர் 27ஆம் தேதி ஒரு அழகான குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கு அவங்க இட்ட பெயர் லீ ஜூன் ஃபேன். அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய பெண் மருத்துவர் மேரி குளோவர் இந்த குழந்தையை செல்லமாக ப்ரூஸ்னு விழிக்க தொடங்குறாங்க. அந்த பெயர் கூட அவனோட குடும்ப பெயர் லீ சேர்த்து ப்ரூஸ் லீ என்று இந்த குழந்தை உலக புகழ் பெற்றது. ப்ரூஸ் லீ பிறந்த 3 மாதங்களிலே ஹாங்காங் திரும்பினார் அவனுடைய பெற்றோர். ஹாங்காங்கில் அவனை லாசலே பள்ளிக்கூடத்தில் சேர்த்தனர். படிப்பில் சிறிதும் ஆர்வமில்லாத ப்ரூஸ் லீ சக மாணவர்களுடன் சண்டையிடுவதிலும் தெருச்சண்டைகளில் ஈடுபடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தான். ப்ரூஸ் லீயோட அப்பா லீ ஹாய் ஸ்வான் ஒரு நடிகராக இருந்ததால் ப்ரூஸ் லீக்கு சினிமாவிலையும் தொலைக்காட்சி தொடர்களையும் நடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. 1971ஆம் வருடம் ப்ரூஸ் லீ நடித்த முதல் படம் வெளிவந்தது. ப்ரூஸ் லீ தன்னுடைய 18 வயதை முடிப்பதற்குள் 20க்கும் மேற்பட்ட சீன படங்களில் நடித்திருந்தான். அந்த காலகட்டத்தில் நடிப்பை ஒரு தொழில் வாய்ப்பாக ப்ரூஸ் லீயால் ஏற்க முடியவில்லை. லீயோட மனம் முழுவதும் தெருச்சண்டைகளில் வெற்றி பெறுவதற்காக எப்படியாவது தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மட்டுமே சிந்தித்தது. மகனோட விருப்பத்தை அறிந்த தந்தை லீ ஹாய் ஸ்வான் ப்ரூஸ் லீயோட 16வது வயதில் அந்த காலகட்டத்தில் தற்காப்பு கலையில் புகழ் பெற்றிருந்த இப்மேன் என்பவரிடம் சேர்த்து விடுகிறார். ப்ரூஸ் லீ அங்கே இருந்து குங்ஃபு கலையின் உயர்ந்த வடிவமான விங் சுன் கலையை கற்றுக்கொள்கிறான். கைகளையும் கால்களையும் உடலையும் மின்னல் வேகத்தில் பயன்படுத்தி எதிராளியை அடித்து வீழ்த்தும் முறைதான் விங் ஸ்விங். இப்மேன் கிட்ட பயின்ற மாணவர்களில் ப்ரூஸ் லீயோட நாடி நரம்பு இரத்த நாளமெல்லாம் சண்டை வெறி ஊறி போனதால் இந்த கலையை வேகமாக கற்றுக்கொள்கிறான். அங்கு பயின்ற சக மாணவர்களுக்கு இது எரிச்சலையும் கோபத்தையும் பொறாமையும் உண்டு பண்ணுகிறது. ப்ரூஸ் லீயை சக மாணவர்கள் ஒரு தீண்டத்தகாதவரை போலவே நடத்தினார்கள். அவமானங்களை சகித்து கொண்டு முறையாக பயிற்சி எடுத்து கொண்டதால் தற்காப்பு கலையில் ப்ரூஸ் லீ அதிக பெயர் வாங்க தொடங்கினான். அவனுடைய நண்பர்கள் உசுப்பி விட்டதால் எதிர்குழுக்களில் இருந்த மாணவர்களை அடித்து துவம்சம் செய்ய ஆரம்பித்தான். இது அவன் படித்த பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியது. 1959ஆம் ஆண்டு தன்னுடைய 18ஆம் வயதில் ஹாங்காங் ரவுடி கும்பல் தலைவனோட பையனை அடித்து துவைத்து எடுக்கிறான் ப்ரூஸ் லீ. நிலைமை கையை விட்டு போவதை உணர்ந்த அவனுடைய தந்தை லீ ஹாய் ஸ்வான் $100 அமெரிக்க மகனின் கையில் கொடுத்து அவனை அமெரிக்காவிற்கு கப்பலேற்றி அனுப்பி வைத்தார். சியேட்டில் தன்னுடைய பள்ளி மேற்படிப்பை படித்தார் ப்ரூஸ் லீ. வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் நாடகங்கள் பற்றிய படிப்பை படித்து தேர்ந்தார் ப்ரூஸ் லீ. தத்துவ இயலில் அவருக்கு இருந்த அதீத ஈடுபாடு தத்துவங்கள் பற்றிய முதுகலை பட்டத்தையும் அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. கவலைப்படுவதிலோ எதிர்மறை சிந்தனைகளிலோ உங்கள் சக்தியை வீணடித்து விடாதீர்கள். எல்லா பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டவைதான். அதுபோல் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படக்கூடியவைதான். பிரச்சனைகளை தூக்கி போட்டு முன்னேறுங்கள் என்று கூறுவார் தத்துவமானவரான ப்ரூஸ் லீ. தற்காப்பு கலையை ஆர்வமுடன் கற்றுத் தேர்ந்தவரான ப்ரூஸ் லீ தன்னுடைய வாழ்க்கைக்கான வருமானத்தை ஈட்டுவதற்காக ஜூன் ஃபேன் குங்ஃபு இன்ஸ்டிடியூட் என்ற தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியை 1959ஆம் ஆண்டு துவங்கினார். இந்த பள்ளியில் கராத்தே, குங்ஃபு, ஜூடோ, குத்துச்சண்டை ஆகிய அனைத்து பயிற்சிகளையும் சேர்த்து ப்ரூஸ் லீ குங்ஃபு என்ற புதிய கலையாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த கலையுடன் தத்துவ பாடத்தையும் சேர்த்து JKD என்ற மாடர்ன் மார்ஷியல் ஆர்ட்டை உருவாக்கினார் ப்ரூஸ் லீ.
வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் தத்துவ படிப்பு படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பல்கலைக்கழக வளாகத்திலேயே தற்காப்பு கலை பயிற்சி கூடத்தையும் நடத்தி கொண்டிருந்தார். அந்த சமயங்களில் ப்ரூஸ்லி பக்கத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று தன்னுடைய தற்காப்பு கலையை மாணவர்கள் முன்பு நிகழ்த்தி காட்டுவது வழக்கம். அப்படி ஒரு நாளில்தான் லிண்டா எமரி என்ற 17 வயது பெண்ணை ப்ரூஸ்லி சந்திக்கின்றார். கண்டதும் இருவருக்குள்ளும் காதல் பற்றி கொள்கிறது. இவர்தான் பின்னாளில் ப்ரூஸ்லியின் மனைவியாக ஆனார். இவர்களுக்கு பிரண்டன் லீ, ஷன்னன் லீ ஆகிய குழந்தைகள் பிறந்தன. ப்ரூஸ்லிக்கு இருந்த பிரத்யேக திறமைகள். 2 விரல்களை மட்டுமே தரையில ஊன்றி 200 புஷ்அப் எடுக்க ப்ரூஸ்லியால் முடியும். 1 செகண்டில் 9 பஞ்ச் பண்ணும் திறமை உள்ளவர் ப்ரூஸ்லி. அதனால் அவர் நடிக்கும் படங்களில் இடம்பெற்ற ஆக்ஷன் காட்சிகளை ஸ்லோ மோஷன் செய்துதான் நமக்கு காட்டியிருந்தார்கள். 1 இன்ச் பஞ்ச் பண்ணி 5 முதல் 6 மீட்டர் தூரத்திற்கு எதிராளியை விழ வைக்க ப்ரூஸ்லியால் முடியும். ஹாலிவுட் சினிமாவின் ஆசிய சூப்பர் ஸ்டார் ஆகியே தீருவேன் என்கிற லட்சிய வெறி கொண்டிருந்தார் ப்ரூஸ்லி. அக்காலகட்டத்தில் ஹாலிவுட் சினிமா ஆசிய கண்டத்தை சேர்ந்தவரான ப்ரூஸ்லியை ஒரு தீண்டத்தகாதவரை போலவே நடத்தியது. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டதாக தோன்றும் போது புதிய வழியை உருவாக்கு என்ற அவரது தன்னம்பிக்கை மந்திரமே அந்த சமயத்தில் அவருக்கு வழிகாட்டியது. கதாநாயகன் வேடத்துக்கு தான் தகுதியானவன் என்பதை ஹாலிவுட் தயாரிப்பாளர்களுக்கு செவிட்டில் அடித்து புரிய வைக்க வேண்டுமானால் தான் தனது சொந்த ஊரில் பிரம்மாண்ட வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டார் ப்ரூஸ்லி. அதற்கு மேல் யோசிக்கவே இல்லை. பெட்டி படுக்கைகளுடன் ஹாங்காங் புறப்பட்டார் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி ஹீரோவாக நடித்த முதல் சீன திரைப்படம் த பிக் பாஸ் 1971ஆம் ஆண்டு வெளியானது. அதுவரை தற்காப்பு கலை சண்டை படங்கள் எதுவுமே பெற்றிராத மாபெரும் வெற்றியை பிக் பாஸ் பெற்றது. ஆசிய கண்டம் முழுவதும் அந்த படம் சூப்பர் ஹிட் அடித்து ஓடியது. இந்தியாவிலும் பல நகரங்களில் இப்படம் மாஸ் வெற்றி. ஒரே படத்தில் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்து விட்டார் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி நடித்த 2வது படம் ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி. இந்த படத்தில் இடம்பெற்ற சண்டை காட்சிகளில் வெளுத்து வாங்கினார் லீ. இன்றைய சந்தை மதிப்பில் 1000 கோடி ரூபாய்க்கு விற்பனையானது இந்த படம். அமெரிக்காவில் இந்த படம் சூப்பர் ஹிட் அடித்ததால் ஹாலிவுட் பட அதிபர்கள் அதிர்ந்து போயினர். 1972ஆம் வருடம் அவரது 3வது படம் பே ஆஃப் த டிராகன் வெளியானது. இன்றைய சந்தை மதிப்பில் சுமார் 1700 கோடி ரூபாய்க்கு இந்த படம் விற்பனையானது. இதன் பின்பு இவரது 4வது படமான கேம் ஆஃப் டெத் பட வேலைகளில் 1972ஆம் ஆண்டு இறுதியில் ஈடுபடத் தொடங்கினார் ப்ரூஸ்லி. அந்த காலகட்டத்தில் எந்த ஹாலிவுட் பட உலகம் ப்ரூஸ்லியை வெறுத்து ஒதுக்கியதோ அதே ஹாலிவுட் பட உலகம் ப்ரூஸ்லியை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது. புகழ்பெற்ற ஹாலிவுட் பட தயாரிப்பு நிறுவனமான வார்னர் பிரதர்ஸ் ப்ரூஸ்லியை வைத்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் சண்டை படம் ஒன்றை தயாரிக்க முடிவு செய்தது. இதற்காக இன்றைய மதிப்பில் சுமார் 3500 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது. உலக சினிமா வரலாற்றில் அதற்கு முன்பு எந்த ஒரு சண்டை படத்திற்கும் இவ்வளோ பெரிய தொகை ஒதுக்கப்பட்டது இல்லை. இந்த வாய்ப்பு வந்தவுடன் தான் தயாரித்து வந்த கேம் ஆஃப் டெத் படத்தின் வேலையை அப்படியே விட்டுவிட்டு வார்னர் பிரதர்ஸின் படத்தில் நடித்தார் ப்ரூஸ்லி. அந்த படம்தான் என்டர் த டிராகன். இந்த படத்தின் ஒட்டுமொத்த சண்டை காட்சிகளையும் லீயே வடிவமைத்திருந்தார். ப்ரூஸ்லியை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது என்டர் த டிராகன். உலகம் முழுக்க சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது என்டர் த டிராகன். இந்த படம் லட்சக்கணக்கான இளைஞர்களை தற்காப்பு சண்டை கலையை கற்றுக்கொள்ள தூண்டியது. இதன் வசூல் இன்றைய சந்தை மதிப்பில் சுமார் 5500 கோடி. ஆனால் அந்த வெற்றியை அவரால் பார்க்க முடியாமல் போனது. இந்த படத்தை முடித்ததும் நின்று போயிருந்த கேம் ஆஃப் டெத் படத்தை மறுபடியும் ப்ரூஸ்லி துவக்கினார். என்டர் த டிராகன் வெளியாவதற்கு 6 நாட்கள் முன்னர் ஜூலை 20ஆம் தேதி 1973இல் ஹாங்காங்கில் மர்மமான முறையில் மரணமடைந்தார் ப்ரூஸ்லி. புகழின் உச்சியில் அவர் மரணமடைந்த போது ப்ரூஸ்லியின் வயது 32. அந்த இளம் வயதில் ப்ரூஸ்லியின் மரண செய்தி உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ப்ரூஸ்லியின் மரணத்திற்கு காரணமாக சொல்லப்பட்டது பெருமூளை வீக்கம். இந்த நோயின் முதல் அறிகுறி தென்பட்டது 1973ஆம் வருடம் மே மாதம் 10ஆம் தேதி என்டர் த டிராகன் திரைப்படத்திற்காக டப்பிங் ஸ்டுடியோவில் இருந்த ப்ரூஸ்லி மயங்கி விழுந்தார். சிகிச்சைக்கு அப்புறம் ப்ரூஸ்லி நார்மலானார். ப்ரூஸ்லி மரணமடைந்த தினம் நடந்த நிகழ்வுகள். அன்றைய தினம் கேம் ஆஃப் டெத் படத்தின் திரைக்கதை டிஸ்கஷனுக்காக
படத்தின் நாயகி பெட்டி, ப்ரூஸ்லி மற்றும் படத்தயாரிப்பாளர் ரெய்மண்ட் ஷோ ஆகியோர் பெட்டியின் வீட்டில் விவாதித்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தனக்கு தலைவலிப்பதாக பெட்டியிடம் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் ரூமில் தூங்க சென்றார் ப்ரூஸ்லி. சாப்பிட்ட மாத்திரையில் இருந்த வேதியியல் பொருட்களால் அலர்ஜி ஏற்பட்டு தூக்கத்திலே மரணத்தை தழுவினார் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லியின் மரணம் இயற்கையானது அல்ல என்று பல தகவல்கள் உலாவுகின்றன. அவருக்கு போதை பழக்கம் இருந்ததாகவும், கேம் ஆஃப் டெத் படத்தின் ஹீரோயின் மூலம் அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாகவும் இப்போதும் பேசப்படுகிறது.